இந்த நாளிலும் காலை வேளையிலே தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்திருந்தோமானால்தான் நாம் அவரை ஆராதிக்க முடியும். தானியேலிலே பார்க்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக அவர்கள் மனுஷருக்கு முன்பாக அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அப்படி என்றால் நான் ஆராதிக்கிற தேவன், என்னை ஆட்கொண்ட தேவன் யார் என்பதை உண்மையாகவே நாம் உணர்ந்திருந்தனால், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் உண்மையாகவே தேவனை நாம் ஆராதிக்க முடியாமல் இருக்க முடியாது. அப்படினால ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளட்டும். என் வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மைகள், என்னை விடுவித்தது, எனக்கு பாராட்டின இரக்கம், இதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஏனென்றால் ஒருவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால்தான் அவரை முழு இதயத்தோடு நாம் துதிக்க முடியும், ஒரு நன்றியுள்ள ஆவியோடு நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். இந்த நாளிலும் சங்கீதம் 130 சங்கீதம் 130 முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 130 முதலாவது வசனம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து. இந்த நல்ல நான் இப்படி சிந்தித்தேன், இப்போ எல்லாரும் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆழத்தில் தான் இருக்கும். பிரச்சனை, வியாதி, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இல்லை என்றால் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இந்த பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி விடுவாரா என்று சொல்லி ஒரு ஆழமான இடத்திலே நாம் இருக்கிறோம். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சிந்தித்து பார்க்கிறான், ஆண்டவரே நான் ஆழத்தில் இருந்து, நான் கீழே இருந்து, குழியில் இருந்து நான் உம்மை நோக்கி என்ன கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி நான் கதறுகிறேன். இரண்டாவது வசனம், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்கள் சத்தத்துக்கு உங்கள் செவிகளை நீக்கிட்டோம். கவனித்து ஆண்டவரே, நான் இந்த நாளில் ஒரு பிரச்சனையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் ஒரு ஆழத்திலிருந்து நான் உங்களை கூப்பிடுவேன். ஆண்டவரே, வியாதிகள், நாளைய தினம் என்ன நடக்கும், இல்லை என்னுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாய் மாறும், மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது என்னுடைய காரியங்கள் குறைவாக இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு நன்மையாக முடியுமா என்று சொல்லி ஒரு குழியிலிருந்து ஆழத்திலிருந்து. அப்படி என்றால் எப்படி அந்த சங்கீதக்காரன் கூப்பிட்டிருப்பான்? அநேக சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம், சத்தமிட்டு ஆண்டவரே நான் கதறுகிறேன் என்று சொல்கிறான், சத்தமிட்டு கெம்பிக்கிறான். அதே போல அந்த ஆழங்களிலிருந்து ஆண்டவரே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? கூப்பிடுறான். ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்க, என் விண்ணப்பம் உன்னுடைய சத்தத்துக்கு என்ன செய்யட்டும், கவனித்திருப்பதாக என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்ல 7வது வசனம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவ்விடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவரிடத்தில் கிருபை உண்டு, நீங்க கூப்பிடணும். ஆண்டவரே இந்த நாளில் நான் உம்மை ஆராதிக்கிறேன், ஆண்டவரே இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துறேன், உம்மிடத்தில் கிருபையும் அவ்விடத்தில் திரளான மீட்பு உண்டு. நம்ம பேசுகின்ற தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம், ஒரு பேசாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. இன்றும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதை விசுவாசித்து தான் ஆண்டவரே இந்த நாளில் நான் நம்ம ஆராதிக்கிறேன். ஏதோ ஒரு பேச மாட்டாத, நடக்க மாட்டாத ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. அப்படின்ற உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன், என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, அவரிடத்துல கிருபை உண்டு என்று சொல்லி நாம் விசுவாசித்தோமானால் நம்ம என்ன செய்ய முடியாது? சத்தத்தை அடுக்கி இருக்க முடியாது. நம்முடைய சத்தத்தை என்ன செய்வோம்? ஆண்டவரே என்று சொல்லி கதறுவோம். ஆண்டவரே நான் ஆழத்திலிருந்து கூப்பிடுறேன், ஆண்டவரே இந்த நாளில் உம்மிடத்த கிருபை உண்டு, இந்த கிருபையினால் நிரப்புங்க. உம்மிடத்த திரளான மீட்பு உண்டு, ஆண்டவரே உம்மிடத்த வந்திருக்கிறேன், இந்த நாளில் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, அதை நான் என்ன காணட்டும். 8வது வசனம், அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களின்றும் மீட்டுக் கொள்வார். அந்த வார்த்தை அந்த கடமைக்கு அதிகமாக, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமம், எல்லா அக்கிரமத்திலிருந்தும் தேவன் நம்மளை என்ன செய்வார்? மீட்டுக் கொள்வார். நான் எவ்வளவு குழியில இருந்தாலும், எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும், பிரச்சனையில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், அவர் எல்லா அக்கிரமிலிருந்தும் எல்லா வியாதியிலிருந்தும் அவர் என்ன செய்வார்? மீட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் அதை விசுவாசித்தான். அதனால அவர் சொல்றான், ஆண்டவரே உண்மை இஸ்ரவேலை அவன் சொல்றான், அவன் அறிந்ததுனால சொல்றான், இஸ்ரவேலை ஆண்டவரை நம்பி இருப்பதாக. அதே போல இந்த நாள் ஆண்டவரே நான் என்ன உங்க நம்புறேன், ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் திரளான மீட்பு உண்டு. நான் இது வரைக்கும் மனுஷத்துல போய் சொன்னேன், ஆண்டவர் இனி ஒரு நாளும் மனசு சொல்ல மாட்டேன், ஆண்டவரே நான் ஆழத்துல இருந்து கூப்பிடுறேன், நான் பிரச்சனையோடு இருந்து கூப்பிடுறேன், ஆண்டவரே இது எல்லாவற்றையும் நீ எண்ணிச்சிருக்கிறேன், கவனித்திருக்கிறேன், ஆண்டவரே
கவனித்துக்கிறேன். 3ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பான், யார் நிலைநிற்பான்? நீ அக்கிரமத்தை கவனிச்சிருப்பான், ஒருத்தர் நிலை நிற்க முடியாது, ஒரு மனுஷன் நிற்க முடியாது. ஆனாலும் உம்மிடத்துல கிருபை இருக்க ஆண்டவரே, ஆனாலும் உம்மிடத்துல மீட்பு இருக்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகிறேன். அப்படி என்றால் இந்த நாளில் ஆண்டவரிடத்துல கிருபை இருக்கு, ஆண்டவரிடத்துல திரளான மீட்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க விசுவாசம் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த நாளில் விசுவாசித்த ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன். நாளத்திலிருந்து நான் கதறுகிறேன் ஆண்டவரே, என்னோட பிரச்சனையிலிருந்து கதறுறேன். என்னை நீர் விடுவிக்க கூடும் ஆண்டவரே. உம்மிடத்தில் கிருபையும் உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது, இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமம், எல்லா அக்கிரமம், சகல எல்லாவித அக்கிரமிலிருந்தும் அவர் எண்ணிச்சுவார், நம்மளை மீட்டுக் கொள்வார். அப்படி என்றால் நாளில் ஆண்டவரை எண்ணிச்சுவார், மீட்டுக் கொள்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிற எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் யாராவது? எபிரேயர். ஆமா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் நினைக்கவும் தேரணும். இது தைரியம் நமக்கு வேணும். நீ எப்படிப்பட்டவன், நீ போன வாரம் உன்னுடைய நடவடிக்கை என்ன, போன வாரம் உன்னுடைய பேச்சு எப்படி இருந்தது என்று சொல்லி சாத்தான் நம்மளுக்கு நினைச்சுவான், குற்ற உணர்வு கொண்டுருவான். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே நான் தைரியமாய், ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்துல சகாயம் செய்ய கிருபை அடையும். ஏற்ற சமயத்துல எல்லா சூழ்நிலும் சகாயம் செய்ய கிருபை வேணுமா உங்களுக்கு? அந்த கிருபை உங்களுக்கு வேணுமா ஏற்ற சமயத்தில்? அப்படி என்றால் நீங்க நினைச்சீங்க கிருபாசனில் வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட தான் மீட்பு, ஆண்டவர்கிட்ட தான் கிருபை இருக்கு. ஆண்டவரே இந்த நாளில் நான் உம்மண்டை வரட்டேன் ஆண்டவரே, நான் உம்மண்டையில் இன்னும் நான் இணைச்சிட்டோம், நெருங்கி சேரட்டேன் ஆண்டவரே. இனி ஒரு நாட்களில் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாக இந்த நாளில் என் விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. உங்களுடைய செவிகள் என் விண்ணப்பத்துக்கு சாய்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. நான் உண்மை நோக்கி கதறுறேன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாக எண்ணிச்சோம். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசித்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா குற்ற உணர்வுல இருந்தும் எல்லா வித பயத்தில் இருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்க எப்படி இருக்காரு, உண்மையில் இருக்க. இந்த நாளில் அது அந்த விசுவாசிக்கணும். ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே, நம்மிடத்தில் மீட்பு உண்டு, நம்மிடத்தில் கிருபை உண்டு, சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். கடந்த நாட்களில் நான் அதிகமாக உணர்த்தப்பட்டு இருந்தோம். உற்சாகமான ஆவி, உற்சாகமான ஆவி என்ன நினைச்சணும் தாகும். எப்பொழுதும் நம்மிடத்துல என்ன இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். உற்சாகத்தை குறைக்கிறதே எதுன்னா பிரச்சனைகளும் சாத்தானும் உலகம்தான். இதனால ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய உற்சாகத்தின் ஆவியினால நினைச்சிங்க நிரப்புங்க ஆண்டவரே. சோர்வின் ஆவி என்னை விட்டு நினைச்சிங்க அகற்றி போடுங்க. ஏன் சோர்வு வருகிறதுனா ஆண்டவரத்தை கிருபை இருக்கு, மீட்பு இருக்குன்னு சொல்லி உணராதனால தான். இந்த நாள் ஆண்டவரே நான் உண்மை நோக்கி ஓடி வருகிறேன் ஆண்டவரே, என்னை உற்சாகத்தின் ஆவினா நினைச்சிங்க நிரப்புங்க, தைரியத்தினால் நிரப்புங்க. நான் உம்மண்டையில் நினைச்சிட்டோம், நெருங்கி வரட்டும் என்று உண்மையாகவே நாம் ஆண்டு ஆராய்க்கும். நிச்சயமாகவே தேவன் சகல அக்கிரமிலிருந்து நம்மளை நினைச்சுவார், அவர் மீட்டுக் கொள்வார். நாம் எழுந்திருந்து ஆண்டு மகிழ்வோம். நன்றி.